ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனன் மனத்தடுமாற்றத்தால் குழம்பிப்போய் ஒரு பெரிய டைலமாவில் வந்துவிடுகிறான். அப்பொழுது இறைவன் ஞான மழையை பொழிகிறார். இந்த கீதை ஞானமானது ஒரு சஞ்சீவினியாக மட்டும் இல்லை, ஞான மழை பெய்து ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம்னா அர்ஜுனன் அவனுடைய மனத்தடுமாற்றத்திற்கான காரணம் என்ன? 1000 யானைகளோடு போர் புரியக்கூடிய அர்ஜுனன் ஏன் மனம் கலங்கி நின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த அர்ஜுனனுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் வந்தது. நான் சொல்றது தான் அல்லது நான் நினைப்பது தான் சரி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா நம்ம மோகவசப்பட்டு நாம் எண்ணக்கூடிய எல்லா எண்ணங்களுமே தவறாக தான் அமைகின்றன. ஆனால் அதை ரியலைசேஷன் நமக்குள் அப்பொழுது இருப்பதில்லை. அர்ஜுனனோட நிலையும் இப்படித்தான், நான் நினைப்பதுதான் சரி என்று அவன் நினைக்கிறான். அந்த ஒரே காரணத்தினால அவன் விஷாத விவேகம் இரண்டுத்துக்கும் நடுவில் வித்தியாசமே தெரியாதவனாக ஆகிவிடுகிறான். துக்கத்திற்கும் விவேகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவனால உணர முடியாத ஒரு நிலை வந்துடுது. அதனால அவனுடைய மனத்தடுமாற்றம் இன்னும் அதிகமாகி என்ன ஒரு எண்ணத்துல என்ன லட்சியத்தோடு போர் புரிய வந்தானோ அது எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல தொடங்குறான். இப்போ ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் அந்த நேரத்துல என்ன சொல்றான் அப்படின்னாக்க, நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச, நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச, கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர்ஜீவிதேன வா, கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர்ஜீவிதேன வா. இப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு அவனுடைய சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் நிற்கிறான். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் மாறி மோகவசப்பட்ட நிலை ஏற்பட்ட உடனே அவனுக்கு அவனுடைய வெரி பர்பஸையே அவன் கொஸ்டின் பண்ண தொடங்குறான். அவன் யுத்தம் செய்யணும், ஜெயிக்கணும், அதர்மத்தை அழிக்கணும், அதுதான் அவனுடைய லட்சியம்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன சொல்ல தொடங்குறான் அப்படின்னாக்க, இறைவனே நகாங்ஷே விஜயம், நகாங்ஷே விஜயம், அதாவது எனக்கு ராஜ்ய போகம் வேண்டாம், அந்த ராஜ்யத்தினால அடையக்கூடிய சுகபோகங்களும் எனக்கு வேண்டாம். கிம்னோ ராஜ்யேன கோவிந்த, இப்படிப்பட்ட ராஜ்ய சுகத்தை அடைந்து எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறான். அதாவது ராஜ்யத்தை அடையிறது அவனுடைய லட்சியம் இல்லை, அதர்மத்தை அழிக்கிறது தான் அவனுடைய லட்சியம். அந்த லட்சியம் அவனுடைய மனதிலிருந்து மறந்து போயிடுத்து. சுய தர்மத்தை கடைபிடிக்கிறது அவனுடைய லட்சியம், அதுவும் மறந்து போயிடுத்து. ஆனால் அவன் இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானதுனால அவனுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் பல தவறான எண்ணங்களை உருவாக்குறது. அப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, அதாவது இதை நம்ம கொஞ்சம் நம்ம பர்சனல் லைஃபுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் செக் பண்ணினோம் அப்படின்னாக்க, நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறைய தொடங்கும் பொழுது ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுது. என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. இல்லை ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம்னு கூட இதை சொல்லலாம். நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கையோடைய லெவல் கொஞ்சம் குறைஞ்சிடுது. இதே தான் அர்ஜுனனுக்கும் ஏற்பட்டது. இப்போ நாமும் நமக்குள்ள செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு மன அழுத்தத்தோடைய ஒரு அடையாளங்கள் தான். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்துடுது, செல்ஃப் டவுட்டு.
ஆகுமா ஆகாதா, நான் பண்ணுறது சரியா தவறா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. என்னால் முடியாதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்த உடனே அப்போ நம்ம அது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினைக்க தொடங்கிடுறோம். இந்த மாதிரியான எனக்கு ராஜ்ய சுகமும் வேண்டாம், இந்த ராஜபோகமும் வேண்டாம், இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்ல தொடங்குறான். எதுக்காக இவ்வளோ பெரிய யுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் பேச தொடங்குறான். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம்தான். வில்லாளி, மகாரதி, போர் வீரன் எப்படி இப்படி பேசுகிறான்? துக்கம் அப்படின்னு ஒரு முதல் படியே விவேகத்திற்கான படிதான், ஆனால் பின்வாங்குவதற்காக இல்லைதானே. இப்போது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதிகாருண்யம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது எம்பத்தின்னு கூட சொல்லலாம். அர்ஜுனன் அதிகாருண்யத்தில் அளவுக்கு அதிகமான அந்த கருணை மனதோடு இப்படி பேச தொடங்குறான். என் கூட இருக்கிறவளை நான் எப்படி அழிக்கிறது, அவங்க இறந்து போய் நான் உயிரோடு இருந்து என்ன லாபம், எல்லாமே அவன் கீழ்த்தரமான பேச்சா போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு உகந்த பேச்சோ அவனுக்கு அழகான க்ஷத்திரியனுக்கு உண்டான பேச்சோ இல்லை. இந்த மாதிரி அவன் பேச தொடங்குறான். அப்போ இந்த அதிகாருண்யம், இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவுக்கு தெரியும் இவ்வளவு ஹோம்ஒர்க் எழுதினா என் குழந்தைக்கு கையை ரொம்ப வலிக்கும் அப்படின்னு. அதனால அவங்களே அந்த குழந்தையோட ஹோம்ஒர்க்கை செய்ய தொடங்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? கட்டாயமாக அந்த குழந்தையோடைய எதிர்காலம் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்கள பண்ண விடலை, படிக்க விடலை. ஒரு அதிகாருண்யத்தில் அவங்களே அதை பண்ண தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட அர்ஜுனனோட நிலையும் இந்த மாதிரி ஆயிடுது. அதிகாருண்யத்தில் அவங்க போரில் அவங்கள கொன்று எனக்கு என்ன லாபம், அவங்கள ஜெயிச்சு நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த சுகத்தினால என்ன லாபம், இப்படி எல்லாம் பேச தொடங்கிடுறான். அப்போது பிளானிங் ஒன்று நம்ம பண்ணுறோம், அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் வேறவா இருக்குது. அப்போ பிளானிங் அண்ட் பர்சியூயிங் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் பொழுது நாம் அர்ஜுனன் 13 வருஷமாக கிட்டத்தட்ட இதுக்காகவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர நேரம் வரும் பொழுது அந்த எண்டு டைமில் அவன் தடுமாறி போய்ட்றான். அப்போது இந்த பிளானிங்க்கும் பர்சியூ பண்ணுறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, நாம் புதிய சூழ்நிலையில் புதியவர்களோடு புது விதமான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முன்னாடியே அதை நம்ம எதிர்பார்க்கலை. அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் வரவே இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு குறை இருக்குது. அதை நமக்குள்ளேயும் இருக்கா? ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பிளான் பண்ணுறோம், இப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த 11th ஹவர்னு சொல்லுமோவே அங்கே நம்ம ஃபெயில் ஆகிடல தானே. அது இன்டர்வியூவாக இருக்கலாம், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். அதை நம்ம செக் பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும், அந்த சூழ்நிலை எனக்கு வரும்னு தெரிஞ்சு அதுக்கான பிளானை நான் என்ன பண்ணணும், இதை தான் நமக்கு இறைவன் ஞானத்தை கொடுத்து கொடுத்து நமக்கு உதவுறார். இப்போ ஒன்று இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று அதை புரிஞ்சுக்கிறது, அப்புறமா அதை ப்ராக்டிக்கலாக கடைபிடிக்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் நமக்கு இந்த முழு லாபமும் கிடைக்கிறதில்ல. இப்போ அர்ஜுனன் ஞானி தான், ஆனால் கூட இறைவன் அடிக்கடி கீதையில் நீ ஞானியாக வேண்டும், நீ ஞானியாகு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஒருவன் ஞானி இல்லை. நாலெட்ஜ் இருக்குது, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக நாம் அனுபவம் செஞ்சாதான் ஞானி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரெசிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெசிபி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம நல்லா கேட்டுட்டோம், ஆனால் கேட்டதுனால உடனே நமக்கு நல்லா பண்ண வந்துடுதா அப்படின்னு பார்த்தா அதில் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த விஷயம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர அதோடைய அனுபவம் நமக்கு இல்லாததுனால நம்ம அதை பண்ணும்பொழுது நினைத்த மாதிரி வராமல் போகலாம். அதனால் இந்த ஒரு ஞானமானது நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தால்தான் நமக்கு பலனையே கொடுக்கும். அப்போது இது மட்டும் இல்லாமல் அர்ஜுனன் இன்னும் தலைகீழாகவே பேச ஆரம்பிக்கிறான். அபித்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நு மஹீக்ருதே, அபித்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நு மஹீக்ருதே. அப்போது ஒரு சின்ன குழந்தை போல அர்ஜுனன் அடம் பிடிக்க தொடங்குறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். க்னதோபி மதுசூதன,
இறைவனே என்னை எதிரில் இருக்கிற கௌரவர்கள் என்னையே கொன்றாலும் பரவாயில்ல, ஏதானு ந ஹந்தும் இச்சாமி, இவர்களை நான் கொல்லவே விரும்பவே இல்லை, ந ஹந்தும் இச்சாமி, இவர்களை நான் கொல்லவே மாட்டேன். அபி திரைலோக்கிய ராஜ்யசிய, 3 உலகத்தோடைய ராஜ்யமும் எனக்கு கிடைக்கிறதா இருந்தா கூட, யோசிச்சு பாருங்க, 3 உலகத்தோடைய ராஜ்யம் எனக்கு கிடைக்கிறதா இருந்தா கூட என்னால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அதாவது மனமானது துன்பத்துல மூழ்கிடும் பொழுது, நம்ம அந்த ஒரு மோகம்ன்ற விகாரத்துக்கு வசப்பட்டுடும் பொழுது நாம என்ன பேசுறோம் என்ன சொல்றோங்கிறதே நமக்கு தெரியாம தவறான வழியில நாம போக தொடங்குறோம். இதுதான் அர்ஜுனனோட நிலையாகவும் இருந்தது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, நான் என்னையே அவங்க கொன்னாலும் பரவாயில்ல. அப்ப பாருங்க, துன்பத்துல மனம் முழுகி போகிறதுக்கான ஒரு பிராக்டிஸ் வந்துடுது அப்படின்னாக்க அது ஒரு தற்கொலைக்கு வரைக்கும் கொண்டு விட்டுறது, தற்கொலையை தூண்டக்கூடியதாக கூட அமைஞ்சிடுறது. இப்போ நாம் இதை நமக்குள்ள செக் பண்ணலாம். துன்பம் வாழ்க்கையில வருது, நாம் அந்த துன்பத்திலேயே மூழ்கி இருக்கல தானே. அப்படி நம்ம மூழ்கி இருக்க தொடங்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த தற்கொலைக்கான எண்ணம் கூட நமக்குள்ள வர தொடங்கலாம். இது மட்டும் இல்லை, அதி சர்வத்திர வர்ஜயேத் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் குட். அப்போ துக்கம் ரொம்ப அதிகமாகும் பொழுதும் தவறான முடிவுக்கு போயிடுறோம், அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதும் தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னாக்க, நமக்கு தெரிஞ்சது ஒரு டாட் புள்ளி அளவு தான், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பெரிய கடல் அளவு இருக்கு. அதனால தான் வள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப கொஞ்சம்தான், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு. இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமான இந்த கடல்ல இப்போ போய் நாம் தேடி ஞான முத்துக்களை நமக்காக நாம் சேகரிக்கணும். ஏன்னா இந்த கீதை ஞானம் நமக்கு விவேகத்தையும் கொடுக்குது, அந்த விவேகத்தை கையாள வேண்டிய விதத்தையும் சொல்லி கொடுக்குது. இறைவனுடைய கருணையே இதுதான். எப்படி ஒரு மூழ்க போகவனை கையை தூக்கி எழுப்பி விட்டு அவனை காப்பாத்துறாரோ, அதே போல துயரத்துல மூழ்கின ஒரு மனித ஆத்மாவை கை கொடுத்து ஞானத்தை கொடுத்து விவேகத்தை தட்டி எழுப்பி நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை உடைத்து எரிந்து நாம் இறைவன் பக்கம் போவதற்காக ஒரு அழகான தூண்டுகோல் தான் இந்த கீதை. நாம் கீதையின் வழியிலேயே சிந்தித்தால் நமக்குள் வெற்றி நிச்சயம். ஓம் சாந்தி.